அப்புறம் 1ஆம் ஆண்டு, 1ஆம் ஆண்டு ஆர்எஸ்எஸ் பயிற்சி முகாம் வந்து மதுரை கல்லூரியில் நடந்துச்சு. ஓகே. அதில வீட்டுக்கு தெரியாம தான் போனேன். எங்க அப்பா வந்து கொஞ்சம் லாரி ஆஃபீஸில இருந்ததுனால, அவரு அந்த கீழ்த்தட்டு மக்களோடு பழகுனதுனால, அவருடைய வார்த்தை பிரயோகங்கள்லாம் அ காது வெடிக்கிற மாரி இருக்கும். ஸோ அப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. ஸ்ட்ரிக்ட்டு. ஓகே. அவரு நேரா வந்துட்டாரு. எங்க வீட்லேருந்து கொஞ்சம் தூரம் தான். ஜெயஹிந்தபுரத்தில தான் வீடு இருந்துச்சு. வந்துட்டாரு. வந்து பயங்கர ரணகளம் பண்ணிட்டாரு. ஸோ நீங்க எங்க ஷாகாக்கு போயிருந்தீங்களா? இல்ல அப்போ வந்து ஒரு ஷாகா ஒரு 1 மாத பயிற்சி முகாம். ஓ! ஃபர்ஸ்ட் இயர் ட்ரெய்னிங் கேம்ப். ஓகே. ஃபர்ஸ்ட் இயர் ட்ரெய்னிங்க்கே போயிட்டீங்க. சொல்லல. சொல்லல. ஓகே. போன உடனே வந்து பயங்கர கலாட்டா பண்ணாரு. ஆனா ஒவ்வொரு இடமா போய் பார்த்தோன்னே அவர் இம்ப்ரெஸ் ஆயிட்டாரு. இம்ப்ரெஸ் ஆகி அடுத்த நாளைக்கு மதிய உணவு அவருடைய ஸ்பான்சர். ம். அந்த அளவுக்கு ஆயிட்டாரு. ஓகே. அப்புறம் அடுத்த வருஷமே செகண்ட் இயர் கோயம்புத்தூர். அப்புறம் தேர்ட் இயர் நாக்பூர் 74. அப்போ வந்து ஜார்ஜ் பெர்னாண்டஸோட ரயில்வே ஸ்ட்ரைக். போகவே முடியாது நாக்பூருக்கு. ஒரே ஒரு ட்ரெயின் கடைசி ட்ரெயின். அதுக்கப்புறம் மும்பையே ஸ்தம்பிக்க வைக்கிற லெவல்ல ஆமா, அப்போதைக்கு ஆமா. ஜார்ஜ் பெர்னாண்டஸ் களத்துல இறங்குறாருன்னு அந்த மாரி இருக்கும் கேள்விப்பட்டிருக்கேன். ஆர்எஸ்எஸ்ல சாதாரணமா இன்னைக்கு முகாம் ஆரம்பிக்குது 10 மணிக்குன்னா 9:30க்கு இருக்கணும். யாரையும் அனுமதிக்க மாட்டாங்க. எனக்கு 2 நாள் விதிவிலக்கு கொடுத்தாங்க. இதனால போய் சேர்ந்தேன். என்னோட பயிற்சி பெற்றவர் தான் சண்முகநாதன். கவர்னரா இருந்தவர். அவர் அப்போ சீனியர். நமக்கு ரொம்ப சீனியர். அவர் ஜில்லா பிரச்சாரக் ஆர்எஸ்எஸ்ல இருந்தார். இது இது முடிச்சு 74 முடிச்சதுக்கப்புறம் 75 என்னுடைய அக்காவினுடைய திருமணம். 74ல ஓகே. அதுவரைக்கும் மதுரையில தான் இருக்கீங்க. மதுரை. ஓகே. முடிச்சு அக்காவுடைய திருமணத்தப்ப நம்ம இவர் வராரு. நம்ம ஆர்எஸ்எஸ்ல நம்ம வந்து ரொம்ப வேடிக்கையாக சொல்லுவோம் ராமகோபாலன். அவர் புள்ள பிடிக்கிறவர்னு சொல்லுவோம். ஓகே.